Hi everyone, welcome to DD classes. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் அண்ட் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் வீடியோஸை பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் 11 மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரைஸ் சீலிங் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைஸ் சீலிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா the government imposed upper limit on the price of good or service is called a price ceiling. கவர்மெண்ட் வந்து அப்பர் லிமிட் ஆஃப் த ப்ரைஸஸ் வந்து குட்ஸும் சர்வீஸில் வந்து இம்போஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ் சீலிங். மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் சீலிங் எந்த ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டில் வந்து போடுவாங்க இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசசரி ஐட்டம்ஸ் ஒன்லி லைக் வீட், ரைஸ், கெரோசின், சுகர் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் சீலிங் ஜென்ரலி இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட். And this one more thing is it is a fixed below the market determined price. At the market determined price some section of the population will not able to afford these goods. இன்னும் சிம்பிளாக ப்ரைஸ் சீலிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபிக்ஸிங் ப்ரைஸ் பிலோ த ஈக்லிபிரியம் ப்ரைஸ். மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம் ப்ரைஸை விட அது கீழே இருக்கும். தட் இஸ் பிலோ த ஈக்லிபிரியம் ப்ரைஸ். இட்ஸ் இம்போஸ்டு பை த கவர்மெண்ட். அப்போ டைரக்ட் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் விச் இஸ் ப்ரைஸ் சீலிங் அண்ட் சப்போர்ட் ப்ரைஸ். இது வந்து த ப்ரைஸ் ஆர் ஃபிக்ஸ்டு டைரக்ட்லி பை த கவர்மெண்ட். அதுதான் ப்ரைஸ் சீலிங் நம்ம சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ டைரக்ட் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட். ஒன் திங் இஸ் அ டைரக்ட் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் அண்ட் ஒன் மோர் இஸ் அ மேக்ஸிமம் ப்ரைஸ் சீலிங் அண்ட் ஒன் மோர் இஸ் அ ஃபிக்ஸிங் ப்ரைஸ் பிலோ த ஈக்லிபிரியம் ப்ரைஸ். Once again I repeat, the maximum ceiling price, that is a price ceiling அப்படின்றது வந்து or control price னு சொல்லலாம். A maximum ceiling price less than equilibrium price fixed by government to provide the cheaper scarce goods to poor consumers. அப்போ the maximum price ceiling என்றது it's a interest to protect the consumer only, not for producer. ப்ரைஸ் சீலிங் என்றது கன்சியூமருக்காக மட்டுமே இருக்கிறது. ஸோ ப்ரொடியூசர் cannot sell their goods above this price. That is a ceiling maximum price. இப்போ இதோட டயக்ராம் ஒரு ஷெடியூலோடு பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு மார்க்கெட் டிமாண்ட் கர்வ், தட் இஸ் டிடி, and the positively sloped market supply curve SS. First you should draw the DD curve and the SS curve for the product wheat. So which intersect the each other at point E, that is equilibrium point. E is the equilibrium point. It is a point of equilibrium which determines the equilibrium price from O to P, equilibrium price, and equilibrium quantity from O to M. So here when price is lowered from OP to OP1, ஓபியில் இருந்து ஓபி ஒன்னுக்கு ப்ரைஸ் லோயர் ஆச்சுன்னா த மார்க்கெட் டிமாண்ட் ரைசஸ் ஃப்ரம் OM2 to OM1. ஸோ அந்த மார்க்கெட் சப்ளை ரெடியூசஸ் ஃப்ரம் தி OM2 from OM2. ஸோ தெர் வில் பி அன் எக்ஸஸ் டிமாண்ட் ஃபார் வீட் இன் த மார்க்கெட் அட் த OP1. ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் ஈக்குவல் டு M2 M1. அப்போ இந்த பார்ட் வந்து எக்ஸஸ் டிமாண்ட். So the intention of the government was to protect the consumer, but it would end up creating the shortage of the wheat. கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை வந்து லோயர் பண்ணுவாங்க. அப்போ ப்ரைஸ் லோயர் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் ஆஃப் வீட், தட் இஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் வில் பி கிரியேட்டட். ஸோ இம்ப்ளிகேஷன் ஆஃப் த மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தேர் ஹேஸ் டு பி சம் ரேஷனிங், தட் இஸ் த ரேஷனிங் அப்பர் லிமிட் ஆன் த அமௌண்ட் தட் கேன் பி பர்ச்சேஸ்ட் வித்தின் த கிவன் டைம் பீரியட். So ration shop, you know I think you heard the ration shop. So this explains why one cannot buy a large quantity at a time from a fair price or ration shop. Second point பார்த்தீங்கன்னா shortage. So shortage at the control price, that is there will be always be some buyers who are willing to pay a higher price than the control price. அப்போ ஷார்ட்டேஜுன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாக் மார்க்கெட்லேயும் ரேஷன் ஷாப்பில் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க. இப்போ ஒரு சில பேர் வேணான்னு கொடுத்துட்டு இருந்த வீட்டோ இல்லை ரைஸோ இல்லை கெரோசினோ இல்லை சுகரோ என்ன பண்ணுவாங்க, இப்போ சப்போஸ் இட் இஸ் அ 20 rupees அப்படின்னும் போது 25 rupees கொடுத்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா பிளாக் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் தி பிளாக் மார்க்கெட். அப்போ இந்த ஷார்ட்டேஜால் பிளாக் மார்க்கெட் எக்ஸிட் ஆகும்போது ஓப்பன் மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட் ஆகும். ஸோ இட் ப்ரைஸஸ் தேன் த கண்ட்ரோல் ப்ரைஸ் அண்ட் obtain the quantity that they desire. So each consumer has to stand in long queues to buy the good from the ration shop. That is the one more consequence for the price ceiling. And since all consumers will not be satisfied by the quantity of the goods that they get from their fair price shops, that is PDS, public distribution system. ரேஷன் ஷாப்பில் வாங்குற எல்லா பொருளும் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஸோ திட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சீலிங்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் சீலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், அதோட டயக்ராமும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைஸ் ஃப்ளோர்னா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.